ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கேபேஜ் கூட்டு, கோஸ் கூட்டு தாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு, கிராம் டால் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு, அதாவது அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு குக்கரில் கேபேஜ் கோஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 பை 1 நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கிறோம். அந்த கடலைப்பருப்பை இப்போது இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை 2 மட்டும் போடுறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான். அதோட வாசனை நல்லாயிருக்கும் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது. அதுக்காக தான் போடுறேன். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, ஏன்னா கோஸ்லேயே அதிகமாக தண்ணி வரும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் போல் விட்டு எடுக்கலாம். அதுலேயே அந்த கடலைப்பருப்பும் கோஸும் நல்லா வெந்துடும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா, இது 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். 3 விசில் நல்லா ப்ரெஷர் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா பர்ஃபெக்டாக எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ தாளிக்கிறோம். ஆயில் விட்டுட்டு இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோஸில் இதை சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த தாளித்து கொட்டினது நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கணும். அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லை சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் மட்டும் வைங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கேபேஜ் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கூட இந்த ரெசிபி எல்லாருமே சாப்பிடுவீங்க. ஏன்னா ஒரு கறி குழம்போட சுவையில் இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.